மகர ராசிக்காரர்களே, இந்த மாதம் உங்கள் உழைப்புக்கு பெரிய பலன் கிடைக்கப் போகுது. ஆனால் பேஷன்ஸ் இல்லனா டிலே உறுதி. உங்க லக் ஓபன் ஆகுதா இல்லையா? இந்த வீடியோல கிளியர் ஆன்சர் இருக்கு. கடைசி வரை பாருங்க. 2026ஆம் ஆண்டு வைகாசி மாதம் மே 15 முதல் ஜூன் 14 வரை மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பார்ப்போம். ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம். இந்த வைகாசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு கடின உழைப்பின் பலன் கிடைக்கும். நிலையான முன்னேற்றம் தரும் காலம். சனி மற்றும் குருவின் நிலைகள் சாதகமாக இருப்பதால் தடைப்பட்ட காரியங்கள் இனி வேகம் எடுக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இந்த மாதம் பொறுமையுடன் செயல்பட்டால் மட்டும் நிலையான வெற்றி கிடைக்கும். இல்லையெனில் டிலே ஆகும். உழைப்பால் உயர்வு, நிதானமான வளர்ச்சி, நிலைத்தன்மை கொண்ட மாதம். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை பணியிடத்தில் சாதகமான சூழல் இருக்கும். ஆனா ஒரு வார்னிங். பெண் மேலதிகாரிகள் அல்லது பெண் சக ஊழியர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு உண்டு. உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். மேலதிகாரிகளின் நம்பிக்கை அதிகரிக்கும். மெதுவான முன்னேற்றம் இருந்தாலும் அது உறுதியானதாக இருக்கும். பணிச்சுமை அதிகரிக்கும். நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள். நிதிநிலையை பொறுத்தவரை புதிய பணவரவு வாய்ப்புகள் உண்டு. நீண்டகால முதலீடுகள் லாபம் தரும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். பழைய கடன்களை அடைக்க வாய்ப்பு உண்டு. பெரிய முதலீடுகளை நிதானமாக யோசித்து செய்யுங்கள். குரு பெயர்ச்சிக்குப் பிறகு திருமணம் போன்ற சுப காரியங்கள் கைகூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆனா பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். வேலை காரணமாக குடும்பத்திற்கு நேரம் குறையலாம். அதனால் சமநிலை அவசியம். காதலில் முன்னேற்றம் மெதுவாக இருந்தாலும் உறவு உறுதியாகும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும். சிறிய கவனம் தேவை. ராகுகேதுவின் நிலையால் அவ்வப்போது உடல்நல பிரச்சினைகள் வரலாம். சீரான உணவு முறையை கடைபிடிக்கவும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள். ஜூன் 6, 7. ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் சித்திரை மாத பலன் உங்களுக்கு சரியா இருந்ததா? உங்களின் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து கும்ப ராசி வைகாசி மாத பலன்களை பார்க்க மறக்காதீர்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க லைக், ஷேர், ஃபாலோ செய்யுங்க. இங்கு கூறப்பட்டவை பொதுவானவை. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். நன்றி.